ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 20. ஸ்ரீ பகவான் உவாச்ச துவயாஹம் தோக்ஷித சம்யக் வேத கர்ப்ப சிஸ்ருக்ஷயா சிரம் பிரதேன தபசா துஸ்கோஷ கூட யோகினா. மொழிபெயர்ப்பு. அழகிய முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரை நோக்கி கூறினார், ஓ பிரம்மா, என்னிடமிருந்து வேதங்களை பெற்று சிருஷ்டிக்கும் விருப்பத்துடன் நீண்டகாலமாக நீர் செய்த தவத்தில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். போலித்தனமுடைய யோகிகளிடம் நான் திருப்தி அடைவதில்லை. பொருளுரை. இருவகையான தவங்கள் உள்ளன. ஒன்று புலனின்பத்திற்கு உரியது, மற்றது தன் உணர்வுக்கு உரியது. சுய திருப்திக்காக கடுந்தவங்களை மேற்கொள்ளும் பொய்யான யோகிகள் பலர் உள்ளனர். பகவானின் புலன் திருப்திக்காக கடுந்தவங்களை மேற்கொள்ளும் மற்றவர்களும் உள்ளனர். உதாரணமாக, அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் தவங்கள் பகவானை ஒருபொழுதும் திருப்திப்படுத்துவதே இல்லை. ஏனெனில் இயற்கைக்கு சொந்தமான முறையில் அனைவரும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அந்த மரணம் ஒருவனுடைய தவங்களினால் துரிதப்படுத்தப்படுமானால் அதில் பகவானுக்கு திருப்தி ஏற்படாது. தமது பின்னப்பகுதிகள் ஒவ்வொருவரும் வீடு பேர் அடைவதன் மூலமாக நித்திய வாழ்வையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்பதையே பகவான் விரும்புகிறார். ஜடப்படைப்பு முழுவதுமே அந்த நோக்கத்திற்காகத்தான் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காகவே பிரம்மா கடுந்தவத்தை மேற்கொண்டார். அதாவது சிருஷ்டிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தி அதனால் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது அவரது நோக்கமாகும். எனவே பகவான் அவரிடம் மிகவும் திருப்தி அடைந்து அவருக்கு வேத அறிவை புகட்டினார். வேத அறிவின் முடிவான நோக்கம் பகவானை அறிவதாகும். வேறெந்த நோக்கங்களுக்காகவும் அதை பயன்படுத்தக்கூடாது. பகவானை அறிவதற்கு வேத அறிவை உபயோகிக்காதவர்கள் கூட யோகிகள் அல்லது பொய்யான ஆன்மீகர்கள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் சுய நோக்கங்களுக்காக தங்கள் வாழ்வையே வீணாக்கிக் கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா.